எங்க குட்டியை காணோம்? குட்டி தோ லட்சுமிக்கு வந்தாச்சே. பாத்தியா பிரதிபா, லக்ஷ்மி எவ்வளவு அழகா இருக்கன்னு. கொலு மேடல தூக்கி வச்சா லக்ஷ்மி விக்கிரகம்னு எல்லாரும் கையெட்டு கும்பிடுவாங்க. யாராவது கேட்டாங்களா உங்ககிட்ட? இப்போ எதுக்கு இப்போ தேவையில்லாம பேசுறீங்க? ஏன் பக்கத்துல நின்னுக்கிட்டு ஏன் எதிரியே புகழ்றீங்க? ஃபேண்டாஸ்டிக். இங்க புகழ்ற மாதிரி இருந்தா நான் எதுக்கு லக்ஷ்மி புகழ போறேன்? Did you say something? ஒண்ணு இல்ல. போலாமா? போங்க. ஆமா ஆமா. வாமா. லட்சுமி வாங்க. தாத்தா சந்தோஷ் பையில இங்க வா. வாடா தாத்தா. ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. ஆமா லட்சுமி, உனக்கு கல்யாணம் ஆன பையன் இருக்கான்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. லக்ஷ்மி இப்படி இருக்கிறதுக்கு சந்தோஷ் தான் காரணம். பெத்த பிள்ளை சந்தோஷமா பாத்துக்கிட்டா மனசுல நிம்மதி கூடி எந்த அம்மாவுக்கும் வயசு ஏறவே ஏறாது. அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஓகே ஓகே, சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காம ப்ளீஸ் கொஞ்சம் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமே. லட்சுமி மேடம், நீங்க கொண்டு வந்து பொம்மையை வச்சு விழாவை தொடங்கி வைங்க. சரி. போங்க. கேர்ள்ஸ் இந்தாங்க, இத அங்க டாப்ல வைங்க. பாத்து நல்லா திருப்பி வைங்க. செட்டியாரம்மா. இந்த நவராத்திரி விழாவுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் நான் விழாவுக்கு வரவேற்கிறேன். இதுல இருக்கிற படிக்கட்டு ஒன்னொன்னும் வாழ்க்கையில நாம படிப்படியா உயரணுங்கிறத உணர்த்துற விதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம ஏன் இந்த மாதிரி பொம்மைகள் வைக்கிறோம்னா, நம்மள காப்பாத்துற மகான்கள், கடவுள், வாழற முறை, நம்மளோட கலாச்சாரம் போன்ற விஷயங்களை இந்த பொம்மைகள் நமக்கு நினைவுபடுத்துது. இந்த ஞாபகங்கள் நமக்கு நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கறதுக்கு உதவுது. வேற யாராவது பொம்மை வைக்கணுமா? ஹரி சார், பொம்மைய கையிலே வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போய் வைங்க. வாங்க சார், நீங்களும் போய் பொம்மையை வைங்க. திருக்கல்யாண கோலத்துல இருக்கிற பெருமாள் தனியா இருந்தா எப்படி? தாயார் இருந்தா தானே அழகு. இனி வர 9 தினங்களும் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா கூடி இந்த விழாவை சிறப்பிக்கணும்னு அபார்ட்மெண்டோட செக்ரட்டரிங்கிற முறையில நான் உங்க எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறேன்.
சார், ஹரி சார், வாசனையே ஆளு தூக்குது சார். பிரமாதமா இருக்கும் போல இருக்கு. வாசனை மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவும் கூட. அப்படி என்னதான் இருக்கு இதுல? சுண்டல், வரகரிசி பொங்கல், செக்கு நல்லெண்ணெய ஊத்தி செஞ்ச புளியோதரை. சார் சார், இந்தாங்க கரண்டி. அடே, எல்லாருக்கும் தொன்னை எடுத்து கொடு. முதல்ல குழந்தைங்களுக்கு கொடு. சார், முந்து நாக்கே வண்டி சார். பரிமள மேடம், முதல்ல குழந்தைங்க வாங்கட்டும், அப்புறம் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்குள்ள என்ன அவசரம்? அது இல்ல மேடி, எனக்கு சுகர் இருக்கா. டைம்க்கு சாப்பிடலன்னா அப்படியே மயக்கம் வரும். விடு மேடி, அவங்க வாங்கிட்டோம். முதல்ல கொடு. கட்டண்டி சார். இங்கொஞ்சம் வேண்டு சார். இங்கொஞ்சம் போடுங்க, வெக்கப்படாம போடுங்க. என்னது வெக்கப்படாமையா? உலகத்திலேயே சாப்பாடு போடுறவங்கள வெக்கப்படாதீங்கன்னு சொன்ன முத ஆள் நீங்க தான் பரிமளமா. தேங்க்யூ. தொன்னை எடுத்துக்க. கொடுங்க கொடுங்க ஹரி சார், கொடுங்க. போடுங்க போடுங்க போடுங்க. கடவுளே கிருஷ்ணா. ஆஹா ஹரி சார், அடி போலி. പൊങ്കൽ പ്രമാദമാണ് ടേസ്റ്റ്. ചേട്ടാ, എന്താ? ഷുഗർ ഉണ്ട്, നോക്കി കഴിക്കണം. ഈ പൊങ്കൽ സാപ്പിട്ട് താൻ മരിച്ചു പോവെങ്കിൽ ഞാൻ ഇത് സാപ്പിട്ടേ മരിച്ചു പോവും. അത്ര ടേസ്റ്റ് ആയിട്ട് ഇരിക്കും ഈ പൊങ്കൽ. താങ്ക് യു ഹരി സാർ. மேடி வாங்க கீதாக்கா, மாம் சின்னங்க. வாங்க. என்ன புது மாப்பிள, புது வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்பதானே சார் ஆரம்பிச்சிருக்கோம். எடி நல்லா இருக்கியா? கொஞ்சம். ஹரி சார், உங்க சமையல சாப்பிடுறதுக்காகவே நம்ம பிளாட்ல அடிக்கடி ஃபங்க்ஷன் நடக்கணும். அப்ப கூட ஹரிசாருகிட்ட இருந்து சமையல கத்துக்கணுங்கிற எண்ணமே இல்ல. அடிக்கடி ஃபங்க்ஷன் நடக்கணுமா? ஏன் மாமா, இத்தனை நாள் நான் சமைக்காம தான் நீங்க சாப்பிடுறீங்களா? போங்க மாமா. கோச்சிக்காத. வாங்கம்மா, திருப்தியா சாப்பிடுங்க. ஜாத்து பட்டுக்கோண்டே.
போதும் போதும் தம்பி. நம்ம ஊர்ல திருவிழா நடத்தி அன்னதானம் போடுற மாதிரி இங்க விழா நடத்தி சோறு போடுறாங்க. பரவாயில்லப்பா, நகரத்திலயும் நல்ல மனுஷங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ரொம்ப நல்ல பிள்ளடா இந்த தம்பி. அவரை புரிஞ்சுக்காம நான் கூட ஆரம்பத்துல அவரை தப்பா நினைச்சிட்டேன். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணமே அந்த தம்பி தான். அன்னைக்கு ஒரு நாள் நான் லிப்ட்ல மாட்டினப்ப தக்க சமயத்துல வந்து என் உயிரை காப்பாத்தினதே இந்த தம்பி தான். உங்க கைப்பக்குவமே தனிதான் சார். நலபாகம் பீமபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது வந்து ஹரிபாகம் போல இருக்கு. இந்த டேஸ்டே தனிதான் சார். சூப்பரா இருக்கு. போங்க. ரொம்ப நன்றி. வரேன். இந்தா உனக்கு ஒன்னு கியூட்டி. இந்தா உனக்கு ஒன்னு. சூப்பரா டான்ஸ் ஆடுனீங்க. தேங்க்ஸ்க்கா. என்ன ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? அது தினமும் உன்னை மாடர்ன் ட்ரெஸ்ல ட்ரெண்டியா பார்த்துட்டு இப்படி ஹோம்லியா பார்க்கும்போது சூப்பரா இருக்க பவி. சரி சரி பார்த்தது போதும். யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க. ஏன் பொண்டாட்டியே நான் கொஞ்சறேன். யாரு என்ன சொல்லுவாங்க சொல்லு. அத்தை வந்துட போறாங்கடா. பவி, அம்மாவுக்கு இந்த நவராத்திரி முடியறதுக்குள்ள ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அப்படி என்ன சர்ப்ரைஸ்? அம்மாவோட பூர்வீக நிலம் இருந்துச்சுல. ஆமா, நீ கூட கார் வாங்கணும்னு அடம் பிடிச்சு வித்தியே, அதானே? ஆமா, அன்னைக்கு நான் பண்ண காரியத்துக்கு நான் ஒரு பிராயச்சித்தம் பண்ண போறேன். சித்தப்பா கிட்ட கேட்டு அந்த நிலத்தை யாருக்கிட்ட வித்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கின பாட்டி கிட்ட பேசி அதே இடத்த திரும்ப அம்மா பேர்ல வாங்கி அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்ன அப்படி பாக்குற? நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உன்னை ஹக் பண்ணி ஆசையா ஒரு முத்தம் கொடுக்கலான்னு தோணுது. கொடு. லக்ஷ்மி, பிரசாதம் நல்லா இருக்கு, வாங்கிக்கோ. இந்தாங்க மேடம். நல்லா பாடுனீங்க. இல்ல சுண்டல் நல்லா இருக்குன்னு. போதும். பவித்ரா, பிரசாதம் சூப்பரா இருக்கு, வாங்கிக்கோ. நீங்க சும்மா இருங்க. நீ முந்தே வா. தேங்க்யூ ஹரி சார். எப்படி இந்த பிரசாதம் எல்லாம் நவராத்திரி முடிகிற வரைக்கும் இருக்கா இல்ல இன்னைக்கு மட்டும் தானா? என்ன பவித்ரா அப்படி கேட்டுட்டீங்க? நவராத்திரியோட அத்தனை நாளும் ஹரிஸ் கிச்சன் மூலமா டெய்லி ஒரு புது மெனு டின்னரா கொடுக்க போறோம். அப்போ இனிமே நைட்டுக்கு சமைக்க வேண்டாம். நீங்க தான் சிலிண்டரே வாங்குறது இல்லையே, அப்புறம் எதுக்கு சமையல்லாம்? உண்மையெல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுடி. பாய் பவி. சார், உன்னோட கப்பு சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், இந்த பாத்திரத்தோட கொடுத்துறேன். நிஜமா எடுத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். நீ வரியா? இல்லங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேனே. நீங்க போங்க. அப்படியா? சரி, ஓகே, நான் கிளம்புறேன். இந்த மாதிரி சந்தோஷமா சிரிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மனசு நிறைஞ்சிருந்து எத்தனை வருஷம் ஆச்சு இல்ல? ஆமாமா, எல்லாம் அந்த ஹரி தம்பியால தான் நல்ல மனுஷனா இருக்காரு. தாயே ஆதி பராசக்தி அந்த மனுஷனுக்கு சீக்கிரமே ஒரு நல்லது நடக்கணும். டைம் ஆச்சுப்பா, எனக்கு தூக்கம் சொக்கிட்டு வருது. வா வீட்டுக்கு போலாம். பா, நான் தூங்குறதுக்கு 12 மணிக்கு மேல ஆகும்பா. அட வாப்பா வா. இல்லப்பா, நீங்க போங்கப்பா, நான் வரேன். நீங்க போய் தூங்குங்க, நான் சித்தப்பாட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விட்டுட்டு என்ன பேச போற? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? போங்க போய் தூங்குங்க. போங்க போங்க. சித்தப்பா. சொல்லு சந்தோஷ். சித்தப்பா, நம்ம அம்மாவோட பூர்வீக நிலம் இருந்துச்சுல, அத நீங்க தானே யாருக்கிட்டயோ வித்து கொடுத்தீங்க? ஆமாப்பா, அதுக்கு என்ன? இப்ப அந்த இடம் யாருக்கிட்ட இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா? இப்ப சமீபத்துல கூட யாருக்கோ கை மாறினதா நம்ம ராஜேஷ் சொன்னா. இரு, நான் கேக்குறேன். சந்தோஷ், ஆண்டி வா. சொல்லுங்க ஆண்டி. இப்படி கொஞ்சம் உட்காரு.
உங்க அம்மாவும் பவித்ராவும் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமா? அப்படியா? உங்க குடும்பத்தை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க கண்ணே பற்றும் போல இருக்கு. வீட்டுக்கு போய் வேலையா சுத்தி போட சொல்லு. சரியா? கண்டிப்பா பண்ணிடுறேன் ஆண்டி. ஓகே, மறந்துடாதப்பா. வரேன் ஆண்டி. அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் கூப்பிடுறேன். என்னாச்சு சித்தப்பா? சந்தோஷ், மெட்ராஸ் பார்ட்டி தான் அந்த இடத்த வாங்கியிருக்காங்களாம். அவங்க பேர் கூட ஹரிகிருஷ்ணனா. நம்பர் 12 F4 சினேகா அபார்ட்மெண்ட், வேளச்சேரின்னு சொன்னாங்க. அது இந்த அபார்ட்மெண்ட் தானே? ஆமா, எதுக்குப்பா அந்த இடத்த பத்தி இப்ப கேக்குற? ஒன்றும் இல்லை சித்தப்பா, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரிப்பா, நான் அப்படியே காலார நடந்து போயிட்டு வரேன். சரி சரிப்பா. கீதாக்கா, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? ஃபுல்லா ஆயிடுச்சு. ஏய், என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல பவி, அந்த ஹரி எல்லாத்தையும் சாதாரணமா செய்யறாரா இல்ல ஏதாச்சும் திட்டம் போட்டு பர்டிகுலரா அப்படி செய்யறாரான்னு ஒரு டவுட். என்னடா உளற? இல்ல பவி, அம்மாவோட லேண்ட வாங்கின பார்ட்டி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசி அந்த இடத்த நம்ம திருப்பி வாங்கி அம்மாவுக்கு கொடுக்கலான்னு நான் பேசினேன்ல உங்ககிட்ட. ஆமா, அதுக்கும் ஹரி சாருக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு பவி. அந்த லேண்ட வாங்கின பார்ட்டி வேற யாரும் இல்ல, தி கிரேட் ஷெஃப் ஹரிதான். என்னடா சொல்ற? ஹரி சாரா? அவர் எதுக்கு சென்னையில இருந்து அங்க போய் இடம் வாங்கணும்? ஷாக்கா இருக்குல்ல? எனக்கும் அதே ஷாக்கு தான். எதுக்கு அம்மா இடத்த இந்த ஆள் தேடி பிடிச்சு வாங்கணும்? சரியா கேட்டியா? ஹரி சார் தானா? வேற யாராச்சும் இருக்க போறாங்க? சித்தப்பா இப்பதான் விசாரிச்சு சொன்னாரு. பிளாட் நம்பர்ல இருந்து அபார்ட்மெண்ட் நேம் வரைக்கும் எல்லாமே கரெக்டா சொல்றாரு அவரு. அப்படின்னா ரொம்ப ஈஸியா போச்சு. நீ போய் இந்த விவரத்தை சொல்லி ஹரி சார் கிட்ட கேட்டா கொடுத்துட்டு போறாரு. நீ என்ன பவி சொல்ற? நான் எப்படி அவர்கிட்ட போய் என்னெல்லாம்? சந்தோஷ், இப்ப கௌரவம் பார்த்துட்டு இருந்தா எந்த காரியமும் நடக்காது. எதை பத்தியும் யோசிக்காம போய் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லு. அவர் கண்டிப்பா கொடுக்க சம்மதிப்பாருடா. அடே, அதுல ஏதாச்சும் மிச்சம் இருக்கா? இல்ல, சுத்தமா இருக்கு சார். நீங்க சமைச்சா ஏதாவது மிச்சம் இருக்குமா? தொன்ன வரைக்கும் எல்லாமே காலி. மிச்சம் இருந்தா கூட பரவாயில்ல, சாப்பிடும் போது பத்தாம போய் சாப்பிடுறவங்க அரவாயத்தோட போனாதான் பாவம். நாம அன்னம் இட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சுபா, ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? ஒரு நல்ல விஷயம் சொன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஆட போங்க சார். அடே, ஐயோ சார். சாரா? என்னையா சார்னு கூப்பிட்டீங்க? ஆமா, உங்களை தான் சார். மேடி, சந்தோஷ் சாருக்கு என்னாச்சு? யோ, வாயா போயான்னு நாகரிகமா கூப்பிட்டு இருந்தவரு இன்னைக்கு நாகரிகமே இல்லாம சார்னு கூப்பிடுறாரு. ஐம் சாரி சந்தோஷ், சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். ஏன்னா நமக்குள்ள சுமூகமா பேசிக்கிற சந்தர்ப்பமே வந்தது இல்லைல்ல. எப்பவுமே கடுக எண்ணெயில போட்ட மாதிரி வெடிச்சுட்டே இருப்பீங்களா? இன்னைக்கு சாஃப்டா சார்னு கூப்பிட்ட உடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா பிரச்சனையோன்னு? நான் பிரச்சனையை பேச வரல சார், ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்னால முடிஞ்சா கண்டிப்பா செய்யறேன், சொல்லுங்க. எங்க அம்மாவுக்காக நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்து நிக்கிறேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. எங்க அம்மாவோட பூர்வீக நிலத்தை வித்து அதுல வந்த பணத்துல தான் நான் காரை வாங்கினேன். அந்த விஷயம் எல்லாமே ஐ ஹோப் உங்களுக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் அந்த இடத்த விற்க கூடாதுன்னு நீங்க அம்மாவுக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாங்க, என்னன்னு சொல்லுங்க. சரி சார், நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன். எங்க அம்மாவோட சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்காம அந்த இடத்த நான் வித்துட்டேன். ஆனா இப்ப நான் அம்மாவை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிள்ளையா அவங்க அப்பாவோட நிலத்தை திருப்பி வாங்கி அவங்களுக்கே கொடுக்கலான்னு இருக்கேன். தாராளமா வாங்கி கொடுங்க. அதையே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்னா அந்த இடம் இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க பேர்ல தான் இருக்கு. அதனாலதான் உங்களை மதிச்சு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். நீங்க எந்த நோக்கத்துல சம்பந்தமே இல்லாம கிராமத்துல இருக்கிற அந்த இடத்த வாங்கினேன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே, அது எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம்.
இப்போ விஷயம் என்னன்னா எனக்கு அந்த இடம் திரும்ப வேணும். ஓ, இதுக்குதான் இவ்வளவு மரியாதையா பேசுனீங்களா? நான் கூட உண்மையா பேசுறீங்கன்னு நம்பிட்டேன். இத பாருங்க மிஸ்டர் சந்தோஷ், நான் அந்த நிலத்தை வாங்கினது எதுக்காகன்றதுல உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது என்னோட பர்சனல். விலைக்குன்னு வந்துட்டா யார் வேணாலும் வாங்கலாம். இன்னாரெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. ஓகே? அண்ட் ஒன் மோர் திங் மிஸ்டர் சந்தோஷ், நான் அந்த லேண்டை விற்கிற ஐடியால இல்லை.